ஆமென், ஆமென். உங்களை எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்தோடனே ஒரு சீசன் இருக்குது. லைக் மழை காலம், பயங்கர குளிர்காலம், சரியான வெயில் காலம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உடுப்பு போட வேண்டியிருக்கு. இப்போ வெயில் காலத்துக்கு போடுற உடுப்பை நல்லா ஸ்னோ அடிக்கிற டைமில் எங்களால் போட முடியாது. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு பேச ஆசைப்படுகிற இது, எங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு புது அத்தியாயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தொடங்க போகிறார். அந்த அத்தியாயத்துக்கு நாங்கள் எப்படி ரெடி ஆகிறது? ஸோ ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு பேச ஆசைப்படுகிற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஆல்ரெடி புது அத்தியாயத்துக்குள்ளே இருப்பீங்க, புது காலத்துக்குள்ளே இருப்பீங்க, புது லைஃபுக்குள்ளே இப்போ இருப்பீங்க. ஆனால் சில விஷயங்களால் உங்களுக்கு டிப்ரெஷனும், என்னடா இது நடக்குது, நான் செலக்ட் பண்ணின இந்த வாழ்க்கை ஓகேயா, நான் இப்போ நிற்கிற இடம் சரியான இடமான்னு சொல்லி பல குழப்பங்களோடு இருப்பீங்க. ஸோ அந்த குழப்பத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களையே சரி செய்ய போகிறார் இன்றைக்கு. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் பெரிய ஒரு விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். ஸோ தாசனாகிய மோசே மரித்த பின்பு ஜோசுவாவை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து இந்த ஜோர்தானை கடந்து போ. ஸோ பாருங்கள், மோசையை வைத்து ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பண்ணினார். ஆனால் மோசையை மரித்து போனான். இப்போ ஜோசுவாட்ட சொல்கிறார், ஓகே இந்த ஜோர்தானை கடந்து நீ போ, உனக்கு நான் ஒரு பெரிய ஒரு வேலை ஒன்று வச்சுருக்கேன். அந்த தேசத்தில் எல்லாருக்கும் இருக்கிற எல்லா எதிரியையும் தள்ளி விட்டுட்டு நீ போய் இவங்களுக்கு அந்த தேசத்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவர் எங்களுடைய லைஃப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குறார் என்று சொன்னால், நாங்கள் கண்டிப்பாக கடவுளோடு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். எங்களுடைய புதிய சீசனுக்கு, புதிய காலத்துக்கு ஆண்டவர் மட்டும்தான் சரியான டைரக்டிங் பண்ணி எங்களையே கொண்டு போவார். அவர் சொல்கிறார் ஜோஷுவாட்ட, இந்த ஜோர்தானை கடந்து போ, இப்பொழுது அந்த ரைட் டைமில் சொல்கிறார், இப்போ போ. ஆண்டவர் எங்களோட லைஃப்பில் ஒரு புதிய காலத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய பிளான் ஒன்றை வச்சிருப்பார். ஒரு மிகப்பெரிய பிளான் எங்களோட லைஃப்பில் ஆண்டவர் வச்சிருப்பார். ஜோசுவாக்கு ஆண்டவர் கொடுத்த பிளான் என்னன்னு சொன்னால், இந்த தேசத்தை நீ பங்கிடுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் அந்த தேசத்துக்குள்ள காலடி வைச்ச உடனேயே எல்லாமே எதிரிகள், மிகப்பெரிய எரிகோ மதில் முன்னுக்கு நிற்குது. எல்லாமே யுத்த வீரர்களோட இந்த மக்கள் போய் யுத்தம் பண்ண போகிறாங்க. ஆனால் ஜோஷுவாக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருக்கிறேன், பலன் கொண்டு திடன் மனதாயிரு, நீ யாருக்கும் பயப்படாத, உண்ட கால் எந்த இடத்துல வைக்கிறியோ அந்த இடம் உனக்கு. ஸோ ஆண்டவர் எங்களை லைஃப்பில் சொல்லியிருக்க ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னோட இருக்கிறேன். ஆனால் கடவுள் என்ன சொல்லுறாரோ அதன்படி நடந்தால் அவர் எங்களோட இருப்பார். பாருங்க, பழைய மைண்ட் செட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு நாங்கள் புது சீசனுக்குள்ளே நாங்கள் என்டர் ஆக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு பேச்சுலர் லைஃப்பில் இருந்தேன், தனியாக நல்லா ஃபன்னாக ஏற்ற நேரத்துக்கு வீட்டை வருவேன், போவேன், வேலைக்கு போவேன், நிற்பேன், கிரிக்கெட் விளையாடுவேன், என்னென்றாலும் இந்த பழைய மைண்ட் செட்டில் செய்வேன். ஆனால் ஃபேமிலின்னு வந்தோடனே அந்த பழைய மைண்ட் செட்டோட புதிய வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆக முடியாது. ஒரு குடும்பம், ஒரு குழந்தை வந்தால் என்னுடைய பேச்சுலர் லைஃப்பை என் ஃபேமிலி லைஃபுக்குள்ளே அதே மைண்ட் செட்டோட என் வாழ்க்கையை நடத்தினா ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ பழைய மைண்ட் செட்டோட புதிய லைஃபுக்குள்ளே, புதிய சீசனுக்குள்ளே நாங்கள் என்டர் ஆக முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லுற காரியம் என்னன்னா, உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன், புதிய ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், புதிய ஒரு கோல் ஒன்றை வைத்திருக்கிறேன். இன்றைய தினத்தில் உண்ட பழைய மைண்ட் செட்டை தூக்கி வெளியே வச்சுட்டு, நான் உனக்கு கொடுக்குற இந்த வார்த்தையை எடுத்துக்கோ, உனக்கு புதிய ஆவியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, ஜோசுவாக்கு ஆண்டவர் சொல்கிறார், இப்போ ரெடியாக இந்த ஜோர்தானை நீ கடக்க போகிற. ஸோ பாருங்க, எந்த லைஃப்பில் கூட இந்த ஆலயம் தொடங்கக்குள்ள 2-3 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், இதே மைண்ட் செட்டில் இப்போ இந்த ஆலயத்தை என்னால் நடத்த முடியாது.
இப்போ நான் 2-3 பேர் இங்கே இருக்கக்குள்ள ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவேன், ஓடி ஓடி ஆன்சர் பண்ணுவேன், என்ன வேலையோ பாஞ்சி பாஞ்சி செய்வேன். ஆனால் எனக்கு 3 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு வேலையும் செய்து கொண்டு அதே மைண்ட் செட்டில் 10 பேரோ 20 பேரோ வர வர நான் என்னையே நான் அப்டேட் பண்ணணும். எந்த மைண்ட் செட்டை நான் மாற்றணும். அதுக்காக நான் பெரிய ஆள் இல்லை. எந்த மைண்ட் செட்டை மாற்றினா தான் இனி வார சீசனுக்கு நான் ரெடியாக முடியும். ஸோ ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட சீசனில் ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றினா தான் நீங்கள் புது சீசனுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு போட முடியும். ஸோ நீங்கள் ஸ்னோ அடிக்கிற நேரத்தில் வெயிலுக்கு போகிற உடுப்பை போட்டுக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட எலும்பு ஊக்கி போயிடும். ஸோ ஆண்டவர் என்ன இன்றைக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், நியூ சீசனுக்கு ஏற்ற மாதிரி உண்ட மைண்ட் செட்டை மாற்று. பாருங்கள், எல்லாருக்கும் ஐஃபோன் இருக்குது. ஒரு 10 வருஷம் ஐஃபோன் 5 வந்துச்சுன்னு வைங்களேன், அதே ஃபோனை என்னால் இப்போ யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற ஆப்பையும் இப்போ இருக்கிற அப்டேட்டையும் இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜியும் அந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு அப்டேட் மை ஃபோன். எவ்ரி இயர் ஐஃபோனில் அப்டேட் வருது. எதுக்கு வருது? புதுசாக வருகிற ஆன்டி வைரஸையும் புதுசாக வருகிற ஆப்பையும் எனக்கு நானே அப்டேட் பண்ணி கொண்டு இருந்தால் தான் அந்த ஃபோன் இப்போ இருக்கிற காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்த முடியும். ஸோ பழைய ஃபோன் கெட்டதுன்னு சொல்லலை, அந்த ஃபோனால் எனக்கு இப்போ உபயோகம் குறைவு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மைண்ட் செட்டை வைத்துக்கொண்டு என்னுடைய நியூ லைஃப் வாழ முடியாது. ஆண்டவர் சொல்ல, எஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ நான் மெச்சூரிட்டியாக இந்த லைஃபுக்கு என்ன வேணுமோ அதை நான் அடையணும். ஸோ நீங்கள் எல்லாரும் ஒன்றை நினச்சிக்கொள்ளுங்க, ஆண்டவர் எங்களோட இருந்தால் மட்டும்தான் நாங்கள் புது லைஃபுக்குள்ளே போனால் சமாதானமாக இருக்கலாம். ஸோ ஜோர்தானை கடந்தோன்னே யுத்த களம், ஜோர்தானை கடந்தோன்னே எரிகோ மதில், யுத்த வீரர்கள் அரக்கர்கள் அவங்களோட காட்டுக்குள்ளே இருந்து அடிமைகளாக இருந்த ஜனங்கள் போய் யுத்தம் பண்ண போகிறாங்க. ஸோ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார், எழும்பிப்போ, நான் உன்னோட இருக்கிறேன். நீ அவங்களை எல்லாரையும் நொறுக்கி, அந்த எல்லா தீமையானவர்களை நொறுக்கி இந்த மக்களுக்கு நீ இதை பங்கிடுவாய். ஸோ இன்றைய நாளில் நான் உங்களுக்கு 2 காரியத்தை சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். எங்களுடைய நியூ சீசனுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது, எல்லாரும் வாசிங்க, ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென், ஆமென். எங்களுக்கு கடவுள் தேவை. ஆண்டவர் இல்லாமல், அவர் எங்களுடைய கையை பிடிக்காமல் எங்களை லைஃப்பில் எதுவுமே செய்ய முடியாது. நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் நாங்கள் போனோம்டா, நரகத்தும் பரலோகம் எங்கள்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டியோ, எங்கள்கிட்ட இருக்க பணமோ, எங்கள்கிட்ட இருக்க பதவியோ, எங்கள்கிட்ட இருக்க டைட்டிலை வச்சு எங்களை உள்ளே எடுக்க மாட்டாங்க. விளங்குதா? இந்த பூமியில் மட்டும்தான் அந்த டைட்டில், எங்களோட பணம், எங்களுடைய பதவி எல்லாமே. ஆனால் பரலோகம் நரகத்துக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது. நீ நல்லவனா கெட்டவனா, நீ ஜீசஸோட இருந்தனியா, பாவ மன்னிப்பு பெற்றனியா, அவரோட இருந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டனியா, அதை மட்டும்தான் கேட்பாங்க. வேறு எந்த டைட்டிலும் பரலோகத்துக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு தகுதி தேவையில்லை எங்களுக்கு. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு தேவை உண்ட நியூ சீசனுக்கு. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதா இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுத்து ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய். ஓகே, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எந்த தெய்வம் இப்படி எங்களுக்கு ஒரு கேரண்டியாக கொடுக்கும்? எங்களோட தெய்வத்துக்கு சுவாசம் இருக்குது, உயிர் இருக்குது. எங்களோட பேசுகிற படியால் தான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுது, நீ போ, நான் உன்னோட இருக்கிறேன், எவனும் உனக்கு முன்னுக்கு வர மாட்டான், வந்தால் என்னை தாண்டி தான் உனக்கு வருவான். ஸோ இதை மாதிரி ஒரு உயிருள்ள தேவன் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும் பாருங்க. இதில் சொல்கிற பாருங்க, அநேகமான இங்கே இருக்க மக்கள் நம்மளோட லைஃப்பில் புது சீசனுக்குள்ளே போனோன்னா எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த நாட்டுக்கு வந்தோன்னே உங்களுக்கு ஒரு டோருக்குள்ளே போயிட்டு ஒரு 4 சுவத்துக்குள்ளே வாழ்க்கையை அமைக்கக்குள்ள ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு ப்ரெஷராக இருக்கும், ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். புது முகங்கள், எங்கே கடை இருக்குது, என்ன இருக்குது ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மளோட ப்ரெஷர், எங்களுடைய டிப்ரெஷன் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே இதை என்னட்ட இருந்து எடுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு பலனை கொடுங்க.
ஆண்டவரே இந்த எங்களுக்கு சாத்தான் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். நாங்கள் அநேகம் நினைக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே சாத்தான் கொடுக்குறான், ஈவில் கொடுக்குது, பேய் கொடுக்குது, பிசாசு கொடுக்குது. நோ, ஆண்டவர் சில நேரத்தில் எங்களைய கொண்டு போய் போடுகிற இடம் நமக்கு மெச்சூரிட்டி தேவை. நம்மளை கொண்டு போகிற சீசனில் நாங்கள் வளரணும். நாங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் அடுத்த சீசனுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகுவோம். இப்படியே இருந்து கொண்டு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் வளர முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே என்ன பலப்படுத்தும், எனக்கு பலனை தாரும், நீர் என்னோட இரும், எனக்கு பலனை தாரும், அது போதும். பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் எனக்கு பலன் வரக்குள்ள நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுகிற மெச்சூரிட்டி ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். ஆமென். ஸோ ஆண்டவர்கிட்ட நாங்கள் இன்றைக்கு கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு பலத்தை தாரும், எனக்கு மெச்சூரிட்டியை தாரும், இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்ட்டு எனக்கு நீண்ட கற்றுக்கொடும், இதை கடந்து போகிறதுக்கு எனக்கு கற்றுத்தாரும், பலத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், நோ வரிஸ், பலன் நான் உனக்கு தாரேன், நான் உன்னோட இருக்கிறேன், டோன்ட் வரி, உனக்கு பலன் தரேன். பிரச்சனை இருக்கும், எஸ், அங்கே எதிரி இருப்பான், அரக்கர் இருப்பான், எவனும் இருப்பான், டோன்ட் வரி, நான் உன்னோட இருக்கிறேன். ஸோ ஆண்டவர்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ஆண்டவரே பிரச்சனையை எடுக்காமல் எனக்கு பலனை தாங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. ஆமென். பாருங்க, அடுத்தது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஓகே, இதுதான் எங்களோட லைஃப்பில் நியூ சீசனுக்கு தேவையான மிகப்பெரிய உணவு, ஆண்டவருடைய வார்த்தை. இது இருக்கு தெரியுமா? இது வெறும் பேப்பர் இல்லை, இது வெறும் ஹிஸ்ட்ரி புக் இல்லை. ஓகே, ஹிஸ்ட்ரி புக்கை எழுதி வச்சுட்டு போக இல்லை, இது உயிருள்ள ஜீவனுடைய வார்த்தை. இது ஒரு கண்ணாடி மாதிரி, நீங்கள் இதை வாசிக்க வாசிக்க உங்களைய கிளியர் பண்ணும். எங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் மிரர் மாதிரி எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டும். இது உனக்குள்ளே இருக்க பிரச்சனை, இதை நீ சேஞ்ச் பண்ணினா நீ வேறு மாதிரி ஒரு ஆளாக மாறிடுவ. இந்த வார்த்தையை தான் என்னைய முற்றுமாக மாற்றினது. இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னால் எந்த மனுஷன் வார்த்தையால் என்ன லைஃப் மாறி இருக்காது. இந்த வார்த்தை மட்டும்தான் என்னை இந்த இடத்துல உயிரோட வைத்திருக்கிற இந்த வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஓகே, ஆண்டவர் சொல்றார், நீ நியூ சீசனுக்குள்ள போறா, பட் ஒன் கண்டிஷன், இந்த வார்த்தையை வாயை விட்டு எடுத்துடாத, வலப்பக்கமாவது இடப்பக்கமாவது சத்தியமா சாஞ்சிடாத, சாஞ்சினா நீ முடிஞ்சு. ஸோ ஆண்டவர் சொல்றேன், இந்த வார்த்தையை கீழ்ப்படி, உண்ட காதை இந்த வார்த்தைக்கு நேராக திறப்பு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நீ சக்சஸ்ஃபுல்லா மேனா இந்த லைஃப் வாழணும்னு சொன்னா அவரோட வார்த்தை மட்டும்தான். நாங்க ஏதாவது ஒரு பிள்ளையான டிசிஷன் எடுக்க போறோம்னு வைங்களேன், எங்களோட ஆவியில் ஆண்டவர வார்த்தை தான் எங்களோட பேசும், வார்த்தை தான் எங்களை கிளியர் பண்ணும். நீ சொல்றது சரியில்லை, நீ பேசின விதம் சரியில்லை, நீ இதை யோசிச்சது சரியில்லைன்னு. நீங்க வீட்டை போயிட்டு வாட்சி பாருங்க, ஹீப்ரு 4:12 இருக்கு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், என்னது, ஜீவன் இருக்குது, இதுல ஜீவன் சொன்னா லைஃப் இருக்குது, ஜீவனும் வல்லமையும், சரியா, கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும், ஜோசனைகளையும் நினைவுகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறதாம். எங்களோட ஜோசனை வாரத்துக்கு முன்னுக்கே, நாங்க உட்கார்ந்து ஜோசித்து கொண்டு இருக்கிறதுக்கு முன்னுக்கே இந்த வார்த்தை சொல்லும், நீ ஜோசிக்கிறது சரியில்லை, நீ ஜோசிச்சு கொண்டு இருக்கிறதால நீ ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி, ஒரு சினிமாவை கிரியேட் பண்ணி, இனி நடக்க போறதுக்கு நீ இப்பவே ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டிருக்கிறா, இது சரியில்லை, நீ இதை நம்பு, இந்த வசனத்தின் படி உண்ட சீசனை அமைச்சுன்னு சொன்னா நீ சக்சஸ்ஃபுல் மேனா இருப்பா, இல்லைண்டா யூ வில் பி ஃபெயில். ஓகே, ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எதை எடுத்தாலும் இதன் அடிப்படையில் நாங்கள் பேசும் பொழுது மற்றவனுக்கு ஃபயர் வரும், மற்றவனை நாங்கள் கட்டி எழுப்புவோம், மற்றவன் உடைஞ்சு இருக்கிறவனுடைய வாழ்க்கை மாறும். ஸோ காரணம், இந்த புஸ்தகத்தில் ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயுமா. இட்ஸ் நாட் அ ஹிஸ்ட்ரி புக், இது ஹிஸ்ட்ரி புக் இல்லை. இதில் சும்மா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வரலாறையும் ஜூதனுடைய வாழ்க்கை வரலாறையும் உலகம் படைச்ச வரலாறையும் எழுதிட்டு போகல. நீங்கள் வீட்டை போய் தீமோத்தேயு யாராவது வாசிங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. ஆமென், ஆமென், எஸ், ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டதான். ஊரில் பார்த்துறீங்களா, சூனியம் பண்ணுவாங்க, மந்திரம் பண்ணுவாங்க, மந்திரம் ஓதுவாங்க, பிசாசினுடைய வார்த்தைகள்.
பிசாசினுடைய மந்திரங்கள். அதனால் ஒரு குடும்பத்தை அழிக்கலாம், ஒரு மனுஷனை படுக்கையில் போடலாம். அந்த பிசாசிட ஒரு வார்த்தைக்கே அவ்வளவு வல்லமை இருக்குண்டா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்? விளங்குதா? ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை எப்படி எங்களை மாற்றும்? பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவி, இதுக்கு வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்குது. விளங்குதா? ஸோ நியூ சீசனுக்குள்ள நாங்கள் போகணும்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களைய ஜீவனுள்ள மனுஷனாய் மாற்றும், நல்லவனாய் மாற்றும். எதுவுமே எங்களுக்கு முன்னுக்கு எவனை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் சைலண்டாக மட்டும் இருங்க, ஆண்டவர் சொல்கிறத செய்யுங்க, அங்கெல்லாம் யுத்தம் அவருடையது. ஸோ ஆண்டவர் சொல்கிறார் இன்றைய நாளில் அவருடைய வார்த்தையை உன்னுடைய சிந்தையை விட்டு வாயை விட்டு பிரிக்காமல் வைத்திரு. ஐ வில் பில்ட் யுவர் லைஃப். ஓகே, ஸோ ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் பற்றி பிடிங்க. ஸோ நான் கடைசியாக ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்களுடைய லைஃப்பில் இந்த நியூ சீசனுக்குள்ளே அநேகமாக போகிறோம். கடவுள் எங்களுக்கு தேவை, எஸ். ஆனால் கடவுள் சொல்கிறல்ல, பலன் கொண்டிரு, திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்டா. எப்படி அந்த ஆண்டவரை நாங்கள் திடனா பிடிக்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஜேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வாட்சி பாருங்கள், வீட்டை போயிட்டு. ஜேசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்தருளி போக போகிறார், திரும்ப வாரன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னார், நான் போகிறேன், ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு பெலனை தருவாராம். அதை வாட்சிக்க நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் அதிகாரம் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். பரிசுத்தாவி வரும் பொழுது என்ன நடக்குமாம்? பெலன் அடைவீர்கள். ஹலோ, பரிசுத்தாவி வரும் பொழுது பெலன் கிடைக்கும். ஸோ இந்த வசனம் என்ன சொன்ன, எங்களைய பெலன் அடைக்க செய்யுமாம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தேவனுடைய ஆவி, தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவி எங்களுடைய ஆவியோட எப்போ இணைக்கப்படுதோ அப்பொழுது நாங்கள் பெலன் அடைவோம். போன கிழமை உங்களுக்கு சொன்னேன், மாமிசம் ஆவியை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ தேவனுடைய ஆவி எங்கே இருக்குதோ எங்களுடைய நியூ சீசனில் விடுதலை இருக்கும், பெலன் இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் உன்னோட இருக்கிறேன்டா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீ போ, உன்னோட இருக்கிறல்ல, உனக்குள்ளே இருக்கிறேன் நான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிருக்காங்க, அவர் புறா வடிவில் இருக்கிறான்னு மட்டும் நினச்சிக்கொள்ளாதீங்க. அவர் ஏதோ ஃபயர், ஒரு ஃபோர்ஸ்ன்னு மட்டும் நினச்சிக்கொள்ளாங்க. ஹீ இஸ் அ பர்சன். அவர் பர்சனாலிட்டி. விளங்குது? ஆண்டவருடைய தன்மைகளை எங்களுடைய மேத்தமெட்டிக்ஸாலையும் எங்களுடைய சயின்ஸாலையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவர் பர்சனல் உள்ள ஒரு பர்சனலாக தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா அவரை நாங்கள் உள்ள அனுபவிக்கணும். பரிசுத்த ஆவியான அப்படி தான். நீங்கள் அவரோட கூட நடந்து போங்க, அவரோட பேசுங்க. ஒரு டிசிஷன் எடுக்கக்குள்ள அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால் முடியலை, எனக்கு பெலனை தாங்க ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. நான் ஒரு ஷோர்ட்டாக ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். அதிகமான ஆட்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை யூஸ் பண்ண தெரியலை. அவங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணுறார், அதை யூஸ் பண்ண முடியலை. உதாரணத்துக்கு என் வைஃப் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கப்பல் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு ரீல் ஒன்று அனுப்பினாங்க. ஒரு டாக்டருக்கு முன்னால் ஒரு பேஷண்ட் வந்து நிற்கிறா. டாக்டர் அவருக்கு சரியான வீசிங், அசுமா. ஸோ அவர் இன்ஹைலர் ஒன்று கொடுத்தாங்க, யூஸ் பண்ணி இது ஓகே ஆரம்பிட்டு. அவள் ஒரு கப்பல் ஆஃப் 3 மந்த்துக்கு முதல்ல வந்து, எனக்கு நீங்கள் கொடுத்த மருந்து ஒர்க் பண்ணல, நீங்கள் சரியாக பொய் சொல்கிறீங்க போல தெரியுது, காசை வாங்கிட்டீங்க, இந்த இன்ஹைலர் வேலை செய்யலை. அப்போ டாக்டர் இல்லையே, இது கண்டிப்பாக வேலை செய்யுமே என்று சொல்ல அவள் சொல்கிறா. அப்போ டாக்டருக்கு டவுட் ஆகிட்டு, இதை வச்சு எப்படி பண்ணுறா, எப்படி யூஸ் பண்ணுறான்ட்டு. ஸோ டாக்டர் சார், ஓகே நீ எப்படி இதை யூஸ் பண்ணுறா, எனக்கு செஞ்சு காட்டுன்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த வயது பொண்ணு அம்மா என்ன செஞ்சா, அந்த இன்ஹைலர் எடுத்து பெர்ஃப்யூம் அடிக்கிற மாதிரி இப்படி அடிக்கிறா. ஏன்னா அந்த இன்ஹைலரை அவருக்கு எங்கே வச்சு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியலை. அவருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் இவ்வளோ நாள் 3 மாதமாக இதை இப்படியே ப்ரெஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இட் இஸ் நாட் அ பெர்ஃப்யூம், இட்ஸ் அ இன்ஹைலர். நீங்கள் வாயில் வச்சு நீங்கள் ப்ரீத் பண்ணி இதை இத்தனை நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலைன்னா எங்களை லைஃப்பில் விடுதலை இல்லை. அவரை நாங்கள் என்ஜாய் பண்ணணும், அவரை யூஸ் பண்ணணும். ஒரு நண்பனோட நீங்கள் எப்படி பேசுவீங்க, ஒரு அப்பாவோட எப்படி பேசுவீங்க, அவர் ஒரு பர்சன். நீங்கள் பைபிளில் வாட்சி பாருங்கள், தேடி வாசிங்க. பரிசுத்தாவியனுக்கு எதிராக பொய் சொன்னவங்க மரிச்சிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டிருக்காருன்னு பைபிளில் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக கவலைப்பட்டிருக்காருன்னு பைபிளில் இருக்குது. ஒரு பர்சனால் மட்டும்தான் அழ முடியும், கவலைப்பட முடியும். எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாராம், எங்களோட பலவீனத்துக்காக. ஸோ பரிசுத்த ஆவியானவரை இன்றைய நாளில் உங்களோட லைஃப்பில், உங்களோட நியூ சீசனில் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி அவரை யூஸ் பண்ணுறேன்னு கற்றுக்கொள்ளுங்க.
ஸோ உங்களோட லைஃப்பில் அவர் இருந்தால் மட்டும்தான் இனி வார நியூ சீசனில் உங்களுக்கு ஒரு பெலன் கிடைக்கும். சரியா, பெலன் கிடைக்கும். அவர் பாருங்க, பரிசுத்த ஆவியை வரும்பொழுது பெலன் அடைவீர்களாம். எங்க? உலகத்தின் கடைசி பரியந்தம். ஜஸ்ட் ஸோ நாட் 1 வீக் ஆஃப்டர் இந்த டோரை முடிஞ்சோன்னு இல்லை, கடைசி பரியந்தம் அவர் உங்களுக்கு பெலனை தருவாராம். இன்னொரு வசனம் ஒன்று இருக்கு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வீட்டை போயிட்டு வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டு, ஜேசு கிறிஸ்துவே நீரே என்னுடைய இரட்சகர், நீர் இல்லாமல் எனக்கு நியூ சீசனுக்குள்ளால போக முடியாது. எஸ், ஒரு மெசேஜை நான் கேட்கறது உண்டு, அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறது உண்டு. ஸோ நியூ சீசனுக்குள்ள நாங்கள் போகணும்னு சொன்னால், எங்களுடைய லைஃப்பில் ஜேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் நியூ சீசனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பரிசுத்தாவினுடைய ஹெல்ப் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் கேட்குறது மட்டும்தான் எங்களை லைஃபாக இருக்க முடியும், அதை எங்களை லைஃப்பில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவனா கிறிஸ்தவன் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்டா, இந்த உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்டியன் இருக்குது, எத்தனையோ டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் நினச்சிக்கொள்ளுங்க, அந்த சர்ச்சில் கிறிஸ்துவோட அந்த சர்ச்சில் பரிசுத்த ஆவியானவர் இல்லைண்டா, கிறிஸ்துவின் ஆவி அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. வெறும் பில்டிங், வெறும் வெறும் வார்த்தை மட்டும்தான் ஒழிய அதில் எந்த பவரும் இருக்காது. என்ன கண்ட பரிசுத்தாவியானுடைய பெலன் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும், எங்களோட வியாதியை மாற்றும், எங்களுக்குள்ளே இருக்கிற சாத்தான விரட்டும், எங்களோட வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா அசுத்தத்தையும் துரத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. உங்களோட லைஃப்பில் இன்றைய தினத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையாக இருந்தால், ஜேசு கிறிஸ்துவை உங்களோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்களோட லைஃப்பில் கிறிஸ்து உள்ளே வருவார். வெளியே உங்களோட விசிட்டரை வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு மேசலை வச்சு தானே நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா தானே உங்களோட அன்பை காட்ட முடியும். வெளியே வச்சு கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஜேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளியே வைக்கணுமா, உங்களோட வீட்டுக்குள்ளே எடுக்கணுமா, உங்களோட இருதய பலைக்குள்ள அவரை வச்சு பாருங்க. உங்களோட நியூ சீசன் வேற லெவலில் இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்க பரலோகத்துக்குள்ள என்டர் ஆயினோன்னா கேட்குற முதல் வார்த்தை, அது கிறிஸ்துவின் ஆவி உள்ளே இருக்குதா? ஆண்டவர் சொல்ல, ஐ டோன்ட் நோ, எனக்கு அவரை தெரியாது. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிற காசம், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்க, அவரை உங்களோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுங்க. பாருங்க, அன்றியும் ஜேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஜேசு மரித்து 3 நாள் வச்சுட்டாங்க. இப்போ ஜேசுவை மரித்தோரில் இருந்து தேவனுடைய ஆவி எழுப்புது, கல்லறையை திறந்து எழுப்புது. அந்த ஆவி, ஜேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சாவுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பாராம். உங்களுக்கு விளங்குதா இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டு? ஜேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி எங்களுக்குள்ள வாசமாய் இருந்தா, இந்த சரீரம் பாவத்துக்குள்ள செத்து அடிமையாகி அடிக்ஷன் ஆகி எங்களுக்குள்ள பொறாமை வஞ்சனை எல்லாம் குமிஞ்சிருக்கிற இந்த சரீரம், செத்து போயிருக்கிற சரீரத்தை அதே ஆவி எங்களுக்குள்ள இருக்குதான். சேம் ஆவி, அதே ஆவி எங்களுக்குள்ள இருக்க ஆவி எங்களையே செத்து போனவங்களோட சரீரத்தை உயிர்ப்பிக்க வைக்குமா? எங்களோட குடும்பத்தில் ஏன் பிரச்சனை நடக்குது தெரியுமா? எங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏன் பிரச்சனை நடக்குது தெரியுமா? எங்களோட வேலை செய்கிற இடத்துல ஏன் பிரச்சனை நடக்குது தெரியுமா? எங்களோட ஆவி எங்கே போகுதோ அங்கே விடுதலை இருக்கும். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி எங்களுக்குள்ளே இருக்க உயிர்ப்பித்தோன்னே எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நியூ சீசனில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், பெலனை கொடுப்பார். அதே மேனேஜர் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அதே டீச்சர் தான் இருப்பாங்க, அதே ஹஸ்பண்ட் அதே ஒய்ஃப், ஆனால் நாங்கள் சேம் இல்லை. ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிறவர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இன்றைய தினத்தில் உங்களோட நியூ சீசன் ஆண்டவர் அழைக்கிறார். ஜேசு கிறிஸ்துவை உங்களோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உலகத்தை பாருங்க, அடிப்படி பட்டு கொண்டிருக்கிறாங்க. உலகம் இப்போ பாருங்க, மாறி மாறி கொள்ளுறாங்க, ஜாதிக்கு ஜாதி சண்டை நடக்குது, ஏரியாவுக்கு ஏரியா சண்டை நடக்குது. எந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த உலகத்தில் வைக்க போறீங்க? யார் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க? ஒருத்தரும் இல்லை. ஜனாதிபதியால் ஒன்றும் செய்ய முடியாது, போலீஸால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த நாட்டு சட்டங்களை எங்களை காப்பாற்ற முடியாது. ஜேசு கிறிஸ்து மட்டும்தான் நாளைக்கு மரித்தால் உங்களை கொண்டு போவார்.
ஸோ உங்களுடைய நியூ சீசனில் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், பழைய மைண்ட் செட்டோட உள்ளே போகாதீங்க. பழைய மைண்ட் செட்டை மாற்றிட்டு புது மைண்ட் செட்டோட போங்க. தேவனோட உள்ளே போங்க. பரிசுத்தாவி உங்களுக்கு தேவை. தேவனுடைய ஜீவனுடைய வார்த்தையோ ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டில் வாசிங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 வேர்டாவது உங்களோட லைஃப்பில் வாசிங்க. அதை சும்மா வாசிச்சுட்டு போகாதீங்க, உட்காந்து தியானிங்க. அந்த வேர்டு உங்களோட பேசும், உங்களை புதிய மனுஷனாக மாற்றும். நீங்கள் அது சொன்னால் புரியாது, அது உங்களை வேறொரு மனுஷனாக மாற்றும். இந்த வேர்டு இருக்குல்லோ அப்படியே மாற்றிடும். உங்களுக்கு யாரும் ப்ரீச் பண்ண தேவையில்லை. இந்த வேர்டே உங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி 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 உங்களை சுத்தமாக்கும். ஓகே, ஸோ எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.